வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 படங்கள். அதில் ஒரு படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசினது, பட் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்காங்க. மற்ற 2 படங்களை பற்றி பேசுவோம். அந்த ஒரு படம் வந்து மஸ்ட் வாட்ச் மூவிவா. இதில் ஒரு படம் சென்டிமெண்ட், இன்னொன்று நல்ல மெசேஜ், 3வது படம் மசாலாவை அரைச்சி நம்மளோட முக்கிய எடுக்கக்கூடிய அளவுக்கு மாஸ் மசாலா படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து வைல்ட் ராபர்ட், மஸ்ட் வாட்ச் மூவி. குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். இது நம்ம ஊர் விக்ரமன் சார் படங்க. இதில் கதையாக பார்த்தாக்க காட்டுக்குள்ளே ஒரு ரோபோ மாட்டிக்கிச்சுப்பா. அந்த ரோபோவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை முடிச்சே தீரணும்னு விசுவாசமான ஒரு வேலைக்காரன். அப்படி இந்த பறவையை வளர்த்து பறக்க விடுறதாண்டா ஒரே வேலைன்னு கொடுக்க, ஐயோ கொடுத்துட்டாங்களே வேலையன்னு சொல்லி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுதா. அதுக்கு நடுவில் பாசம் நேசம்னு அந்த ரோபோவுக்கே ஒரு தாய்ப்பாசம்லாம் உண்டாகக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக செம்மையாக முடிச்சிருப்பாங்க. ரோபோ டெக்னாலஜின்னு இப்படி சயின்ஸில் 1000 விஷயங்கள் நீங்கள் சொன்னாலும் பாசம் நேசம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிடுங்க. டெக்னாலஜியே தூக்கி சாப்பிட்டு சென்டிமெண்ட் தாங்க கடைசியில் ஜெயிக்குங்கிற மாதிரி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். 2வது படம் பாட்டில் ராதா படம். இதில் குடிக்கிறதுக்குலாம் நீ பெருமைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒரே கல்ப்பில் ஒரு பாட்டில் முடிக்கிட்டான்னு இப்படி நீ பில்டப்லாம் கொடுக்க தேவையில்ல. குடிச்சு உன்னை நீ அழிச்சிக்கிட்டா அதுவே தப்பு தான். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சேர்ந்து வச்சு செய்கிற பத்தியா, அதோட சைட் எஃபெக்ட்ஸை புரியாமல் சுற்றுற பாத்தியான்னு மொத்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படம். இதோட கதை என்னன்னா, ஹீரோ எப்போ பார்த்தாலும் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் பாட்டிலேயே கட்டிக்கிட்டு அழக்கூடிய ஒரு மனுஷன். நல்ல மனுஷன் தான், நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான், ஃபேமிலிக்கெலாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய மனுஷன் தான். ஆனால் அதை தாண்டி இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அந்த சரக்கு தான் ஒரு முன்னாடி எப்போ பார்த்தாலும் நிற்குது. இப்படி சரக்கு கட்டிக்கிட்டு அந்த சரக்குனாலேயே மனுஷனோட பேர் எல்லாமே நாசமாக போச்சு. இப்படிப்பட்ட சரக்குக்கு அடிமையான ஆட்களை சரி பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் எடுத்துன்னு போய் இவரை விட்றாங்க. அங்கே போனால் பாட்டில் ராதா மொத்தமாக சரியாயிட்டு வந்தாரா. அதுக்கப்புறம் இந்த சரக்குலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாருங்கிறது தான். அவர் மட்டும் இல்லை, அவர் ஃபேமிலியே என்னென்ன பிரச்சனை சந்திக்குதுங்கிறது தான் இந்த படம். கண்டிப்பாக சீனுக்கு சீன் விறுவிறுப்பா அடுத்து என்ன நடக்குமோ, ஐயோ இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலங்க இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக போகக்கூடிய படம் தான். அது நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஆனாலும் அது சொல்ல வந்த விஷயத்தை இங்கேயும் சினிமாத்தனமாக கொஞ்சம் ஓவராக மெசேஜ் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் இதுதான் ரியலில் நடக்குதுங்கிற மாதிரி காட்டின ஒரு படம். எனக்கு நல்ல மெசேஜாக இருந்தாலும் விறுவிறுப்பாக அப்படிலாம் போனாதாங்க நான் பார்ப்பேன். மற்றபடி நான் ரொம்ப அப்படியே ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி பார்க்குறதுலாம் என்னால் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னா இது செட் ஆகாது. இல்லைப்பா, எடுத்துக்கிட்ட விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக எதையும் சேர்க்காம அப்படியே கொடுத்துருக்காங்களே, அதை நான் ரசிக்கக்கூடிய ஆள்னா இந்த படம் தாராளமாக செட் ஆகும். இல்லை குரு சோமசுந்தரம் அவர்லாம் மனுஷன் படம் முழுக்க சரக்கோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தாரான்னு தெரியல, கேரக்டராகவே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. அது இல்லாமல் சார்பேட்டா டேடி அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த கடைசியில் அவர் சொல்கிற அந்த காரணம்லாம் கேட்கும்போது அந்த மனுஷன் மேலே ஒரு தனி மரியாதையே வரும். நீயும் குடிய விடணும்னு ஆசைப்படுற, குடும்பம் தான் முக்கியம், பசங்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிற, ஆனால் அதை மீறி இதுக்கு நீ அடிக்ட் ஆகிட்ட, இதுலேருந்து வெளியே வரணும்னு தவிக்கிற, அதுக்கான விஷயம் தான் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸை திருடிக்கிட்டு அதுக்கப்புறம் மனுஷன் உடஞ்சி அழற இடம், கடைசியில் இதை பாரு நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் தெரியுமா, எல்லாரையும் திருத்தணும்னு நினைக்கிறேன் தெரியுமான்னு அவர் சொல்கிற காரணம். அண்ட் குரு சோமசுந்தரம் அவரால் இதை விட்டு வெளியே வர முடியல, ஆனால் அவர் கண்ணு இருக்க மொத்த குடும்பமும் நாசமாக போச்சுங்கிறத மனுஷன் அதை பார்த்து ஃபீல் பண்ணி எதுவுமே பண்ண முடியலான்ற மாதிரியே ஏங்குற அந்த இடம், இப்படின்னு நிறைய மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் நான் செட் ஆகும்னு சொல்ல மாட்டேன். குடிகாரர்கள் குடியிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தயவுசெய்து பாருங்க, திருந்திப்பீங்க. 3வதா வாங்க சார் என்ன சார் சென்டிமெண்ட், என்ன சார் நல்ல மெசேஜ், மாச அள்ளி தூவி மார்வல் டிசிக்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில் சூப்பர் ஹீரோ மூவி சார். பாலையா, ஜெய் பாலையாவோட டாக்கு மகாராஜ் படம். ஐயோ இதில் பாலையாவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸை விட அங்கே தமன் வாசி தள்ளுவார் பாருங்க, டட்டான்னு என்ட்ராகும் போதெல்லாம் மனுஷன் வாசிச்சு தள்ளுறாரு. சரி இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு குட்டி பொண்ணு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பார்த்துடுறா. இப்போ அந்த குட்டி பொண்ணு இருக்கிற குடும்பத்தை அந்த வில்லன் கேங் வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாரு, தப்பு பண்ணுறதுக்கு தான் நான் பிறந்தது, என் பொறுக்கித்தனத்தை பொறுத்துக்க முடியலன்னா உன்னை ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன், அதனால் சைலண்டாக இரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போக, இப்போ அந்த பொண்ணை பார்த்துக்க விசுவாசமில் வர தூக்குதுறை மாதிரி பார்த்துக்க வராப்படி, அப்படியே வீரம் படம் மாதிரி இந்த குடும்பத்தையே பாதுகாக்க நினைக்கிறாப்படி, கூடவே ஃப்ளாஷ்பேக்கில் லிங்கா சூப்பர் ஸ்டாராக டேமெல்லாம் கட்டி கொடுக்க நினைக்கிறாப்படி. அது இல்லாமல் இவங்களுக்கு சாதாரணமாக இருந்தால் பத்தாதுன்னு வேற வேட்டக்காரன் தாண்டா வேணும்னு வேட்டக்காரன் விஜயா மாறுறாப்படி. இப்படி எல்லா படங்களும் கலந்து கட்டின ஃபீல் உங்களுக்கு கொடுத்தாலும் ஓவர் மாசா தூவன ஒரு படம் தான் இந்த டாக்கு மகாராஜ். இதில் மாஸ் கம்மியாக இருக்குதா சேச்சா அப்போல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலையே. இன்ட்ரோவில் ஆரம்பித்து இன்டர்வலில் மாசை கொடுத்து நடுவில் தபிடி திபிடி அந்த சாங் வேற வச்சு ஃப்ளாஷ்பேக்கில் டேம் கட்டுறதா, டேமெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இவனுங்களை தூளாக ஆக்காமல் நான் விட மாட்டேங்க, நான் இன்ஜினியர் இல்லைங்க, ஹீரோங்கன்ற மாதிரி ஹீரோயிசம் காட்டுற மூமெண்ட்டுன்னு ஏகப்பட்ட மாஸ் விஷயங்கள் இருக்குது. அண்ட் முக்கியமாக பாலையா அவர்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஓப்பனிங்லேயே மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் இவரை கலாய்க்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்போவுமே என்ன பில்டப் மட்டுமே பண்ணுங்கடா அப்படின்னு இல்லாமல் என்ன கொஞ்சம் கலாய்ங்கடா, ஓகே நான் விடுறேன்டா பர்மிஷன் கொடுக்குறேன்டான்ற மாதிரியே மற்ற கேரக்டர்ஸ் கொஞ்சம் கலாய்க்க பர்மிஷன் கொடுத்த இடம்லாம் நல்லா
நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரே எல்லா வேலையும் பார்த்து அவரே ஹீரோயிசம் காட்டணும்னு நினைக்காம கூட அந்த கலெக்டர் கேரக்டருக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, அவங்க கேரக்டரை யூஸ் பண்ணதுன்ற மாதிரி மற்ற கேரக்டர்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றாங்க. ஆனா ஃபிளாஷ்பேக் ஏரியால சிவில் இன்ஜினியரா டேம் கட்ட வந்து நம்ம லிங்காங்க அவர் மாதிரியே வந்து, ஆனா அதுக்கப்புறம் இன்ஜினியரா இவனுக்கு எதிரில் இருந்தா வேலைக்கு ஆகாது, வேற வேட்டக்காரன் தானே தேவைன்ற மாதிரியே வேட்டக்காரனா மாறுற மூமெண்ட் எனக்கு அந்த இடத்துல டரண்டட்டேன் அந்த பீஜம் போடாம புலியூர் பாட்டு போட்டுருக்கலாமேன்ற மாதிரி அந்த பாட்டை போட்டுருக்கலாமேன்ற ஒரு சின்ன குறை தான். மற்றபடி பாலையா ஃபேன்ஸ் தாராளமா தரிசனத்தை கண்டு கழிக்கலாம். ஆனா ஒண்ணு, இதை பாலையாவை தாண்டி வேற யாராச்சும் பண்ணா சத்தியமா ஏத்துக்கவே மாட்டோம். நம்மள அப்பலேருந்தே டியூன் பண்ணி இதை நான் இப்படிதான் பண்ணுவேன், பிடிச்சிருந்தா பாடுறான்ற மாதிரி அப்பலேருந்தே ட்ரெயின் பண்ணி நம்மளோட பக்காவா டியூன் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அவர் படங்கள் உங்களுக்கு செட் ஆகுமா? தாராளமா இந்த படமும் செட் ஆகும். ஒரு ஆந்திரா மீல்ஸை ஃபுல் கட்டணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த 3 படங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.